கல்வி பெறும் உரிமை அனைத்து குழந்தைகளுக்கும் இருந்தாலும் சில குழந்தைகளுக்கு படிப்பு என்பது இன்னும் மிகுந்த போராட்டங்களுடன் கூடியதாகவே இருக்கிறது. கர்நாடக மாநிலம் கொல்லேகால் தாலுகாவுக்கு உட்பட்ட தமிழ் குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகள் கல்வி கற்கப்படும் சிரமங்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல், ஊட்டமலை, அஞ்சட்டி பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பிழைப்புக்காக கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்நகர் மாவட்டம் கொல்லேகால் தாலுகாவுக்குட்பட்ட மாறுகொட்டாய் பகுதியில் 80 ஆண்டுகளுக்கு முன்பு குடியேறினர். காவிரி கரையோரம் வசிக்கும் இவர்களுக்கு மீன் பிடிப்பது, பரிசல் ஓட்டுவது போன்ற தொழில்களே பிரதானம். இவர்களுக்கு எந்த அடிப்படை வசதிகளும் இதுவரை செய்து தரப்படாத நிலையில் இவர்களின் பிள்ளைகள் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் உள்ள அரசு பள்ளிக்குத்தான் படிக்க வருகிறார்கள். 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் போக்குவரத்து வசதி இல்லாததால் ஆபத்தான முறைகளில் பயணிக்கிறார்கள். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நான் படிக்கிறேன், நோகனிக்கல் அப்படின்னு. அங்கிருந்து நாங்கள் பஸ்ஸில் போக வேண்டும். ஒரு நாள் நாங்களே பஸ்ஸில் தாட்டி விடலாம், நாங்களே பஸ்ஸில் எடுத்து நாங்களே தாட்டிட்டு போகிறீங்க டெய்லியுமே. ஒரு நாள் தண்ணி அதிகமாக வந்துட்டா அதுக்கு நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறதில்லை. அதுக்கு எங்களுக்கு ஸ்கூலு இங்கேயே கட்டி 10,000 கட்டி கொடுத்தா நான் இங்கேயே படிப்பேன். அதனால் நாங்கள் பார்சலில் தான் போயிட்டு வந்து படிக்கணும் வீட்டில். அதனால இங்கே கரண்டெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் ரொம்ப அங்கே தண்ணி அதிகமாக வந்துடுச்சுன்னா நாங்கள் ஸ்கூல் போக மாட்டோங்க, இங்கே தான் இருப்போங்க. அதனால இங்கேயே ஒரு ஸ்கூல் கட்டி இருந்துச்சுன்னா இங்கே இருந்துக்கோங்க. பெரும்பாலான நேரங்களில் சிறுபிள்ளைகளே பரிசல் ஓட்டி ஆற்றை கடக்கிறார்கள். கரையிறங்கி 2 கிலோமீட்டர் வனப்பகுதி வழியே நடந்து சென்று பள்ளியை அடைவதுதான் இவர்களின் வழக்கமாக இருக்கிறது. இந்த ஊரில் எந்த வசதியும் கிடையாது. வீட்டு வசதி, ஸ்கூல் வசதி, கரண்ட் வசதி, குடிநீர் தண்ணி வசதி, ஹாஸ்பிட்டல் வசதி எதுவுமே கிடையாது. எல்லாமே தமிழ்நாடு பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களாம் தமிழ்நாடும் கர்நாடகாவும் ஹாஸ்டலுக்கும் இப்படி தான் சேர்த்திருக்குறேங்க. இப்போ +2 +1 படிக்கணுன்னா பெண்ணாகரம் தான் போகணும். பெண்ணாகரம் வசதி ஸ்கூலுக்கும் பெண்ணாகரம் தான் போகணும். இப்போ சின்ன சின்ன பிள்ளைங்களாம் ஆற்று தாண்டி தான் போகணும் ஸ்கூலுக்கு. பிள்ளைங்க அதுங்களே போட்டில் அதுங்களே போது வருது, அதுவும் ப்ராப்ளம் ஆகுது. ரெண்டாவது இப்போ தண்ணி கம்மியாக தொந்தரவு அதிகமாக இருந்தால் அவங்களே ஏதோ பர்சல் போட்டு தாட்டிக்கிறாங்க. இருந்தாலும் பிள்ளைங்களாக எடுத்துகிட்டு போகிறது அது கஷ்டமாக தெரியுது. எந்த நேரமும் அவங்களே பெரியவங்களா இருக்கிறதில்ல, திடீர்னு 4 பிள்ளைங்க சேர்ந்தா எடுத்துகிட்டு போகுதுங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. அதிகாரிங்க எதுவும் கண்டுக்கிறதில்ல. கர்நாடகாவில் வசித்தாலும் தமிழக அரசு தங்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும், தமிழ் ஆசிரியர்களை கொண்ட பள்ளி அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் இவர்கள். புதிய தலைமுறைக்காக தருமபுரியில் இருந்து விவேகானந்தன். தமிழக அரசு கர்நாடக அரசிடம் முறையிட வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் தமிழக எல்லையில் இவர்களுக்கு போதிய வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக மாறுகொட்டாய் கிராமத்திலிருந்து தருமபுரி செய்தியாளர் விவேகானந்தன்.